வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏகே பீட்டர்ஸ்லேருந்து அருண் நான் பேசுகிறேன். என் பேர் வந்து அருண்குமார். சரி, இது வரைக்கும் என் பேரை நான் சொன்னதே இல்லை. சரி சொல்லுவோம்னு சொல்லிட்டு தான் சரி பேரோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் தெரியணும். சரி, இது வரைக்கும் பேரே சொல்லலை. சரி பேர் சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொன்னேன். ரீசெண்டாக குளத்தூருக்கு போயிருந்தேன். நம்மளுடைய பீஜா ஃப்ரைஸ்க்கு கம்ஃபா ஃப்ரைஸுக்கெலாம் சரி ப்ளட் வார்ம்ஸ் போட்டால் நல்லா இருக்குமே. சரி பெல்லட்டே போட்டு வளர்க்கணுமா. சரி ஒரு நாள் ப்ளட் வார்ம்ஸ், ஒரு நாளைக்கு பெல்லட்ஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றி போடுவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரைஸ்லேருந்து இப்போது கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சின்னதுலேருந்து கொடுக்கும்போது அதுங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரோட்டீன்லாம் கிடைக்கும். ஆனால் பெல்லட்லேயும் கிடைக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுங்க நல்லா விரும்பி எடுக்கும். அதுங்க நல்லா ருசித்து சாப்பிடுவோம். எப்படி சொல்கிறோன்னா, நம்ம கீரை எல்லாம் நம்ம முருங்கைக்காய், நம்ம பொரியல் அந்த மாதிரி சத்தான பொருள், அதுவும் சத்தான பொருள் தான். தான் நம்ம அதெல்லாம் சாப்பிட்டாலும் நம்ம இந்த பிரியாணி, கறி, மீன் அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப பிடிச்சி போய் நல்லா அடித்து தும்சம் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும். அதனால் இதெல்லாம் அதுங்களுக்கு ஒரு பிரியாணி மாதிரி, ஒரு நான்வெஜ் மாதிரி எப்பயாச்சும் அதுங்களுக்கு நல்ல ருசியாக டேஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி ஒரு லைஃப் ஃபுட்டு. சரிங்களா? லைஃப் ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது, இது டெத்தானது தான். பட் இருந்தாலும் அதுங்களுக்கு இது மாதிரி சாப்பிடும்போது அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இது மாதிரி சாப்பிட்டு விட்டு நம்ம அதை பார்க்குறதும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை நல்லா அதுங்க பண்ணி நல்லா கொஞ்சம் அடித்து பிடிச்சி நல்லா சாப்பிடும். இந்த மாதிரி சாப்பிடும்போது அதுங்களுக்கு ரொம்ப க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதுங்களுக்கு போதுமான நீங்கள் பெல்லட் போட்டாலும் ப்ளட் வார்ம்ஸில் கிடைக்கிற அந்த ஃபினிஷிங் இருக்காதுங்க. ஆனால் ப்ளட் வார்ம்ஸில் கொஞ்சம் டிசீஸும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை நீங்கள் ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணி நல்லா பக்காவாக நீங்கள் போட்டிங்கன்னா அது நல்ல ஒரு ஃபுட்டுங்க. சரிங்களா? நீங்கள் ப்ளட் வார்ம்ஸ் போட்டு ஃப்ரைஸை வளங்க. அது பெல்லட்டும் வளர்க்கலாம். பெல்லட் இல்லை, ப்ளட் வார்ம்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் ப்ளட் வார்ம்ஸ் போடுங்க. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அது கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா ஃப்ரைஸோட க்ரோத் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்பீடாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பெல்லட்லேயும் போடலாங்க. பெல்லட்டில் போடக்கூடாதுன்னு தான் சொல்லலை, பெல்லட்டும் யூஸ் பண்ணலாம். பெல்லட்டும் போட்டு நல்லா க்ரோத்தும் பண்ணலாம். ஆனால் நான் இந்த சூப்பர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ தான் வாங்கினேன் புதுசு. நீங்கள் பாக்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பலன்னு இருக்கும். யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போதைக்கு ஓகே தான், அது நல்லா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடியும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ளோரான் ஒன்று நான் வளர்த்துட்ருந்தேன். அதுக்கும் இதுதான் நல்ல க்ரோத் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. பெல்லட்டு போட்டும் வளர்க்கலாம். பெல்லட்லேயும் ஒன்றும் ட்ராபேக்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லாவே பெருசாக ஒன்றும் இல்லை, நல்லாவே இருக்கும். என்ன ஒன்று, நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு சரி அது சாப்பிட்ணுன்ற ஒரு இதுக்கு சாப்பிடுமே தவிர அது நல்லா அந்த வெறித்தனமாக இருக்காது. அது கொஞ்சம் ஆர்வமாக ஒரு ருசியாக சாப்பிடுமோன்னு கேட்டால் அது தெரியாது. ஆனால் சாப்பிட்டுட்டு வளரும். ஆனால் என்னோடய சஜஷன், இப்போ நான் ப்ளட் வார்ம்ஸ் போட்ட பிறகு இப்போ நான் பார்க்குறது என்னுடைய கருத்து ப்ளட் வார்ம்ஸ் போட்டு வளர்க்குறது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு படுது. என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னென்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, பாய்.